எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு அடுத்து குக்கிங் வீடியோ பார்க்கலாம். அது வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். என்னென்னா உப்பு ஜாடி வைக்கிறதும் ஆயில் டிஸ்பென்சர் வைக்கிறதும் சூப்பர் குவாலிட்டியில் வந்துருந்துச்சு. 182 ரூபா, 182 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். நல்லா வெயிட்டாக ஸ்டீல் வந்து நல்ல வெயிட்டான ப்ராடக்டாக வந்துருந்துச்சு. அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது மேலே உப்பு ஜாடி ஆயில் டிஸ்பென்சர்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருந்துச்சு. நீங்களும் வேணுன்னா மீஷோவில் ஆர்டர் போட்டுக்கோங்க. இப்போ மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா என்னோடய ஸ்டைலில். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இது ரெண்டையும் கட் பண்ணி வச்சுக்கணும். மட்டன் வந்து இங்கே கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கொடுத்துருந்தாங்க. அதனால் நானே அருவாமனையில் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு, நல்லா கொழுப்போடு சேர்ந்த மட்டனுங்க. பிரியாணிக்கு செம்மையாக இருந்துச்சு. நான் மட்டன் பிரியாணியும் எண்ணெய் சுக்காவும் தான் செஞ்சேன். அதுக்கு கறியை தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினாலாம் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் மட்டனை தனியாக வேக வச்சுருந்தேன்ல, அந்த சூப்பில் கொஞ்சோண்டு பெப்பரை போட்டு குடித்து எனர்ஜி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செய்ய ஆரம்பித்தேங்க. ஒரு குக்கரில் ஆயிலு, நெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அது கூட வெங்காயத்து கூட தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போனதுக்கப்புறம் தான் தக்காளி, கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு வத்தப்பொடி, கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் நல்லா கறியை போட்டு வதக்கிட்டு கொஞ்சோண்டு தயிர். ஐயோ சாரி உள்ளே விழுந்துருச்சு, அந்த மாதிரிலாம் யாரும் போட்டுறாதீங்க. ஃபுல்லாக ரெடியான உடனே பிரியாணி ரெடி. அது போக எண்ணெய் கறி செஞ்சேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு ஒன்றுமே இல்லை. வேக வச்ச மட்டனு கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்து பெப்பரையும் சீரகத்தையும் நுணுக்கி போட்டுறணும், அவ்வளோதான்.